எல்லோருக்கும் வணக்கமுங்க. என்னடா வந்தோன்னே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சா ஆமாங்க. அது ஏன், எதனால், ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலங்காத்தால ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி வச்சுக்க. நான் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பக்கம் மழைங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி ஒரு 7:30 காட்டுக்குள்ளே போயிட்டுங்க. காட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழையில் நனைஞ்சிட்டு தான் நாங்கள் காட்டுக்கே போனோங்க. சரி, லேட் ஆகிடுச்சு, மழையில் நனைஞ்சாச்சு, ஓகே. பார்த்தீங்கன்னா கையோடு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு தனியாக நேரம் ஒதுக்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையில. நம்ம சாப்பிட்டு அப்போ எழுந்துச்சி ஒர்க்கை கண்டினியூ பண்ணோம்னா நம்ம சாப்பிட்ற 10 மணிக்கு சாப்பிட்றதுக்கு போவோம், 10 மணிக்கு உட்காந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வசி கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா 5 கும்மி இருக்குன்னு சொன்னாங்க. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆள் பக்கம் இருக்கும். கும்மிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆள் ஒரு 4 ஆள் பிரிஞ்சு போட்டுக்கலாம். டக்குன்னு ஒர்க்கு சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒத்துக்கார சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வசி கழட்டிட்டு எந்திரிச்சு கும்மியை பார்த்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நார்மலாக மழை பெஞ்சாலே பார்த்தீங்கன்னா நம்ம வசி இறக்குனா வசி நிற்காது. இதில் வேணால் பார்த்தீங்கன்னா இந்த தோப்பில் உழவாட்டி விட்டுருக்காங்க. உழவாட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண் கொஞ்சம் பொதுன்னு இருக்கும். அதுவும் மழையும் வேறு பெஞ்சிருக்கு, சுத்தமாக வசி நிற்காதுங்க. இப்போ நான் கால் வச்சு நடந்து போகிறேன், என் காலே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பதியுதுங்க. எப்படா போய் வசி போட்டு வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் போனேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வசி எடுத்துகிட்டு போயிருக்கேன். என் கூட வேலைக்கு வர ஒருத்தர் வரல, அவரோட வசி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் வசியில் போட்டு உரிக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா காலுக்கிட்ட இருக்க காயெல்லாம் தூக்கி மேலே போட்டு வசி போகிறதுக்கு இடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசி அரைக்கி காய் உரிச்சு பார்த்தேங்க. இந்த காட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கார ஒரு கண்டிஷன் வச்சுருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காய் ஆகுமோ ஆகாதோ எல்லா காயும் நீங்கள் உரிச்சு போட்டுருங்க. வண்டி ஏற்றுறவங்க அவங்க கழிச்சு போட்டு போய்கிட்டோம், நீங்கள் எந்த காயும் கழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஓ, ஐயாவே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம ஆளுகள்லாம் நினச்சிட்டு அப்படியே உரிக்க ஆரம்பித்தாங்க. நான் கொண்டு வந்ததோ பெரிய விஷயம் தாங்க, ஆனால் உரிக்க வசி பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருந்துச்சுங்க. கீழே போக இடுப்பு வலி பொறுக்க முடியல. அந்த கண்டிஷனில் தாங்க நான் இன்றைக்கி வேலையை செஞ்சேன். ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த காட்டில் 5 கும்மி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கும்மியாக போட்டு உரிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம மணியண்ணா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் ஒரு கும்மியில் போட்டு வச்சுட்ருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் பக்கம் இந்த கும்மியில் போட்டு நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோங்க. இப்போ மழை பெய்யறனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக மட்டை அடிக்க அதுக்கப்புறம் தான் அந்த காய் எண்ணி விடணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மழையினால் மழை தண்ணி கலந்து சேறு மாதிரி ஆயிரும். அதுக்கு மேலே அந்த காய் எண்ணி விட்டோம்னா அந்த காயோட கலர் மாறிடும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த காய் வண்டி டாலியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த காய் கழிச்சு விட்டுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே மட்டை அடிக்கிட்டு அதுக்கப்புறம் காய் எண்ணி விட்டு அதுக்கப்புறம் மேலே மட்டையை போட்டு நல்லா கவர் பண்ணி மழை வந்தாலும் நனையாத மாதிரி ஃபுல்லாக மட்டையை போட்டு கவர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அடுத்த கும்மிக்கு போகணும். இந்த காளான் படம் பார்த்தீங்கன்னா இந்த கும்மி காலி பண்ணிவிட்டு அடுத்த கும்மி நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒவ்வொரு கும்மிக்கு வசி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழக்கம் மட்டும் மாறாதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்மிக்கு போகணும், அந்த காய் சுட்டி மேலே போடணும், வசி இறக்கணும், வசி கரெக்டாக இல்லைன்னா ஒரு 10 காய் உரிச்சு போகணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தாங்க கொஞ்சம் ப்ராப்பராக வேலை செய்ய முடியுங்க. இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கும்மிக்கும் ஒவ்வொரு மாதிரி காய் இருக்குங்க. ஃபஸ்ட் கும்மி பார்த்தீங்கன்னா காய் உரிக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கும்மி பார்த்தீங்கன்னா காய் பிடிச்சிக்குதுங்க, காய் உரிக்க முடியல அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் ஒரு கும்மி இன்னும் உரிச்சிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ஒரு கும்மி உரிச்சிட்டு அடுத்த கும்மிக்கு வந்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்மியில் பார்த்தீங்கன்னா காய் முடிகிற வரோன்னு நினைக்கிற கரெக்டாக எனக்கு தெரியல. ஜூம் பண்ணி பார்த்தாலும் கிளியராக எனக்கு தெரியல பிக்சர். ஆனால் அவங்க உரிச்சிட்டு தான் இருக்காங்க. அது உரிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த சைடில் ஒரு கும்மி இருக்குது, அந்த கும்மியில் போட்டு உரிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க. இப்போ நாங்கள் வசி போட்டிருந்த கும்மியில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 50 காய் இருக்குங்க. பக்கத்தால் உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஏறக்குறைய எங்ககிட்ட வந்துட்டாங்க. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 50-60 காய் பக்கம் உரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. எங்கள் கும்மிக்கு வந்துட்டாங்க. இந்த கும்மிக்கு அந்த சைடு ஒரு கும்மி இருக்குது. அந்த கும்மி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் போகணும், நாங்கள் உரிச்சிட்டு தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 50-60 காய் தான் இருக்குமோட்டிருக்கு அவங்க டீமு. பார்க்கலாங்க யாருக்கு ஃபஸ்ட்டு முடியுது அப்படின்னு. கும்மியில் பண்ண அதே வேலை தாங்க திரும்ப பண்ணுறோம். மட்டையை போடுறோம், காயினி விடுறோம், அதுக்கப்புறம் மேலே மட்டையை போட்டு கவர் பண்ணிவிட்டு அடுத்த கும்மிக்கு கிளம்புறேங்க. சொன்ன மாதிரி அந்த கும்மி உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கும்மியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட 2-3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2-3 கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் டெய்லி காயோட ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அதையும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு காய் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு மட்டும்தான் போகிறேன். நான் ஜஸ்ட் இந்த வேலையை மட்டும்தான் ஒரு விலாகாக டெய்லி ரொட்டீனாக எடுத்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஒரு விஷயம் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன ரேட் காய் போகுது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலாங்க. அதுவும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒத்து வர மாதிரி இருக்காது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக தான் அந்த ஆப்பை பார்த்து இல்லாட்டி ஒரு யாராச்சும் நான் தெரிஞ்சவங்ககிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க, அந்த குரூப்பில் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வெரிஃபை பண்ணுவேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறத விட ஒரு 1000 ரூபா மேலே இருக்கலாம், 1000 ரூபா கீழேயும் இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த காயை நீங்கள் வாங்கிக்கணும், பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் முடிஞ்சுங்க. இங்கே ஒர்க் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் வேலை இருக்கா இல்லையா எனக்கு கரெக்டாக தெரியல. என் கொத்துக்காரன்னு கேட்டுங்காட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிச்சுட்டு ஒரு பக்கம் போகணும், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்கள் கொத்துக்காரரு. இந்த ஒர்க்கு முடிஞ்சு மட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் காய் கணக்கு எவ்வளோன்னு கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு
எனக்கு இந்த வேலைக்கு தாட்டி விட்டவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒன்று வர சொல்லுவார், இல்லாட்டி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சுங்க இவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. நேராக பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி போகுது. அந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ கிளம்பலாம் அப்படின்னு அந்த வாய்க்கால் நின்றுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு நேராக சலூனுக்கு போனேங்க. சலூனுக்கு போய் கட்டிங் பண்ணி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோன்னா மழை பிடிச்சிருச்சுங்க. நல்லபடியாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டிவியை பார்த்துட்டு. இன்றைக்கி வேலைக்கு போன காசு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு தான் வேலை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 காய் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லா காயும் உறுத்து போட்டு கரெக்டாக தான் எண்ணணும், ஒரு மிஸ்டேக் இல்லாமல். அப்பவும் குறை சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிரச்சனை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.